பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இயேசுவே வாழ்வின் ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்போம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்காக கேளுங்கள். உன் சத்ரு விழும்பொழுது நீ சந்தோஷப்படாதே, அவர்கள் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதல் இருப்பதாக. ஆண்டோடைய வார்த்தை அழகாக சொல்கிறது, உன் சத்துரு விழும்பொழுது நீ சந்தோஷப்படாதே. அநேக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சத்துரு விழும்போது. நல்ல விசுவாசியா தான் இருப்போம், நல்ல ஊழியக்காரங்க ஊழியம் செய்வோம், நல்ல ஆவியில் நிறைந்தவராக நாம் இருப்போம். ஆனால் சத்துரு விழும்பொழுது ஆண்டவர் சொல்ல சந்தோஷப்படாதே என்று சொல்கிறார். ஆனால் நாம் நீங்களும் அநேகர் சந்தோஷப்பட்டு கழிக்கும். நமக்கு குரோதமாக ஒருவர் எழுப்பி விட்டால், இவன் எப்படியாவது விழணுமே, இவன் எப்படியாவது ஆண்டவர் அடிக்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தான் இவருக்கு இந்த தண்டனை கொடுத்தார், இவருக்கு இந்த பலவீனத்தை இந்த வியாதியை கொடுத்தது ஆண்டவர் தான் கொடுத்தார், எனக்கு குரோதமாக எழுப்பினால் அதனால்தான் இந்த பிரச்சனை இவருக்கு வந்தது என்று சொல்லி அநேகர் நாம் தவறாக நினைத்துக் கொள்கிறோம். அது ஆண்டவருடைய சுபாவம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துரு விழும்பொழுது நீ சந்தோஷப்படாதப்பா. அதுதான், நீ சந்தோஷப்பட்டீன்னா நான் ஆண்டவருடைய அன்பு நம்ம இடத்துல கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசித்தார். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் நீதிமொழிகள் 25:21 சொல்லுகிறது, உன் சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு, அவர்கள் தாகமா இருந்தால் அவர்களுக்கு தண்ணீரை கொடுன்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய அன்பு. ஆனால் மாறாக நாம மற்றவர்களுக்கு விரோதமாக எப்போ விழுவான், எப்பவே சாவான் அப்படின்னு தான் நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது இல்லை, நாம் மாற வேண்டும். கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஜெபிக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக மற்றவர்கள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நான் இவர்களை மன்னிக்கிறேன். அதுதான் ஆண்டோடைய நீதி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவரை அடித்தவர்களையும் அவரை கொட்டினவர்களையும் அவரை துப்பினவர்களையும் சிலுவையில் அறைந்தவர்களையும் இவர்கள் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொன்னார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ரட்சிக்கப்பட்ட நாம் நீங்களும் மற்றவர்கள் விழும்பொழுது நாம் சந்தோஷப்படக்கூடாது, அவர்களுக்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சகோதரன் எனக்கு ரோமா எழும்பினாலும் ஆண்டவரே அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவரை ரட்சிங்க ஆண்டவர் சொல்லிதான் நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர வேற எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தி கொண்டே இருப்போம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஆவி நம்மிடத்தில் அதிகமாக உண்டு. அதற்காக நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு. அருமையான வார்த்தை. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். நீங்கள் குற்றப்பட்டு நிற்காதபடிக்கு மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. பாருங்க, சிலர் மற்றவரையே குற்றப்படுத்துவாங்க. மற்றவர்களை குற்றப்படுத்தி நாம குற்றப்பட்டிருப்போம். நம்மிடத்தில் அநேக குறைகள் இருக்கும், அநேக பாவங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும். அதெல்லாம் பார்க்க மாட்டோம், மற்றவருடைய தப்பிதத்தை தான் நாம் பார்த்துக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், மகனே, முதலாவது உன்னுடைய கண்கள்ல இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடும். உன்னுடைய சகோதரனுடைய கண்கள்ல, மற்றவரிடத்தில் இருக்கிற கண்கள்ல இருக்கிற துரும்பை எடுக்கப்பார். முதலாவது நம்முடைய சரீரத்தில் உத்திரம் இருக்கிறது, நம்முடைய கண்கள் உத்திரம் இருக்கிறது, நம்மிடத்தில் நிறைய குறைகள் இருக்கிறது. ஆனால் அந்த குறையெல்லாம் பார்க்காதபடி மற்றவர்களையே நாம் என்ன செய்கிறோம்? குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இந்த நிலைமை நம்மை விட்டு மாற வேண்டும். நாம் குற்றப்பட்டு நிற்காதபடிக்கு மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. சிலர் எப்போதும் அவர்களே ஒவ்வொருவரையும் குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஒரு சகோதரர் வந்தார், பிரதர், நீங்க போட்டிருந்த சட்டை சரியில்லைப்பா. நன்றாக தான் இருக்கும், சட்டை சரியில்லைன்னு என்னை குற்றப்படுத்துவார்.
அவங்க பாருங்க, எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு நல்லா இருக்குது சொல்லலாம் சொல்லுவாங்க. அன்றைக்கி டிரைவர் லைசன்ஸ் ரினியூல் பண்ண போகிறதுக்காக காக்கி ட்ரெஸ் போட்டு ஒரு நிப்பாட்டி, இந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ அவர் நம்முடைய நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு சகோதரன். ஆனால் அந்த சகோதரனே நினைச்சார், உங்களுக்கு நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் சரியில்லை என்று சொல்கிறார். குற்றப்படுத்துகிற குற்ற உணர்வு அவருக்கு எப்பொழுதும் அப்படித்தான் நினைவு குறித்து அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் அதை கண்டுகொள்ளவில்லை. நான் அதுக்கு மாறாக என்ன சொன்ன தெரியுமா? பிரதர், என்னுடைய சட்டை தான் இப்படி இருக்கிறது, அசிங்கமா இருக்க நினைக்காதீங்க. என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த சட்டையை காட்டிலும், என்ற ட்ரெஸ்ஸை காட்டிலும் என் உள்ளம் கேடுள்ளதா இருக்குன்னு சொல்லி அப்படியே குனிந்து போய்விட்டார். மற்றவளை குற்றப்படுத்த போடும்பொழுது நீங்கள் குற்றப்பட்டு போவீர்கள். பாருங்க, ஒரு சகோதரர் வந்தார், உங்க மனைவி நீ முட்காடு போட்டுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என் மனைவிடத்துல இருந்து, அம்மா அப்படி முக்காட் போடாம இருக்க, முக்காட் போட்டுக்க, முக்காட் போட தான் செய்வாங்க. சில சமயங்களில் கையை தூக்கும் பொழுது, நம்ம கை தட்டும் பொழுது காற்றுல அப்படி அசைத்து கீழே விழுந்து அவ்வளோதான். ஆனால் அந்த சகோதரன் என் மனைவி கொடுத்து குற்றப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நோக்கி தான் பார்க்க வேண்டுமே தவிர, ஏன் சைடில் இடது பக்கம் பார்க்குறீங்க? பார்க்க வேண்டிய தேவையில்லை. குற்றப்படுத்துகிறாங்க. கொஞ்ச நாள் ஆனது, அவருக்கு கல்யாணம் ஆச்சு, அவர் மனைவி நான் ஒரு பேசி கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் வந்தார், பேரை சொல்லி, உங்க மனைவி ஒரு நாளும் முக்கால் போடா இப்படியே மடித்து கொள்றாங்க. அவர் திருக்க பார்க்கிறார். அப்போ யாரை நம்ம குற்றப்படுத்துகிறோமோ அவர் மறுபடியும் என்ன செய்வார்? குற்றப்பட்டு நிற்பார். அதனால நாம, ஆண்டவரே, நான் குற்ற உணர்வோடு நான் இருக்கக்கூடாது, மற்றவர்களை நான் குற்றப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் யாரையாவது குற்றப்படுத்தினாரா? குற்றப்படுத்தவே இல்லை. கையும் மையுமா பிடித்த பாவியான ஸ்திரீ கல்லெடுத்து எரிந்து கொள்வதற்காக நிற்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை குற்றப்படுத்தல. யாராவது பாவங்களிடத்தில் இல்லைன்னு சொன்னா முதலாவது கல்லெறிகள் எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் குற்றப்படுத்தியிருந்தால், நீ அந்த பாவம் செஞ்சா இந்த பாவம் செஞ்சிருந்தா அவன் அது கூட பிரச்சனை பண்ணுவான். கண்டிப்பா ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் வார்த்தையினால் அப்படியே போயிட்டாங்க. மற்றவர்களை குற்றப்படுத்தி நம்ம முன்னேறினா நடக்க முடியாது. நீ மற்றவர்களை குற்றப்படுத்துகிறாயானால் இன்றைக்கு நீ விதைக்கிறாய், நாளைக்கு அறுக்க முடியாது. நல்ல நினைவு கூறுகள். கிறிஸ்தவர்களே, விசுவாசியே, ஊழியக்காரர்களே, மற்ற ஊழியங்களை பற்றி, மற்றவர்களை பற்றி குறை சொல்லும் பொழுது இன்றைக்கு நீ விதைக்கிறாய், நாளைக்கு அறுக்க முடியாது. அதில் இருந்து நாம் மாற வேண்டும். மற்றவர்களை நான் குற்றப்படுத்தக்கூடாது. என்னை நான் பார்க்க வேண்டும். நம்மளை நோக்கி பார்த்தால் மற்றவருடைய குற்றத்தை மற்றவர்களிடத்தில் குற்றமே இருக்காது. அவ்வளவு குற்றம் நம்மிடத்தில் இருக்குது. அந்த குற்றத்தை தான், நம்முடைய குற்றத்தை, நம்முடைய தவறை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் நம்மீது பிரியமுள்ளவராய், நோக்கமுள்ளவராய் இருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் 12:21, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்ல. நீ தீமையினால யாரையும் வெல்லாதப்பா, நீ நன்மை செய்து அவங்களை வெல்ல. நன்மை செய்யும் பொழுதுதான் நமக்கு பெரிய மேன்மை உண்டு. ஆனா நாம நன்மை செய்வதில்லை. மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டேதான், மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம். பாருங்க, ஒரு சகோதரி, நல்ல ஏஜி சர்ச்சுக்கு போற ஒரு சகோதரி, விசுவாசமுள்ள சகோதரி, கணவன் இல்லை, வாரிய மகள் இருந்தால் திடீரென்று அவருடைய மகள் ஓடி போயிடுச்சு. ஒரு பையனுடைய தவறான ஓடி போயிடுச்சு. தாங்க முடியல. பாஸ்டர்கிட்ட போங்க, பாஸ்டர் மகள் ஆறுதல் கூறி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரமா, கவலைப்படான்னு சொல்லி ஆறுதலான வார்த்தைகள் கூறி. ஆனால் அதே சபைக்கு வர ஒரு சகோதரி கேவலமாக ரோட்ல போகும்பொழுது போராப்போரு விசுவாசின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறவனுக்கு பிள்ளை வளர்க்க தெரியவில்லை என்று அவதூறாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்க, வேண்டாமா, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் ஆனது, இந்த சகோதரி நல்ல வசதி உள்ளவங்க, வீட்டில் அவங்களுக்கு தோட்டம் இருக்கிறது. காட்டுக்குள்ள ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திற்கு இந்த சகோதரி போய் கொண்டிருப்பார். இந்த தோட்டத்தை சுத்தி ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபன் அசிங்கமா, ட்ரெஸ் இல்லாமல், ஒழுங்கா சாப்பிடாமல் கொள்ளாமல் அசிங்கமா இருக்கும். அவனை லவ் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஓடி போயிடுச்சு. இன்றைக்கு அவங்க தலை குனிந்து நிற்கிறார். நீங்கள் குற்றம், அந்த சகோதரி, விசுவாசமுள்ள சகோதரி குற்றப்படுத்தினபடினால் இந்த சகோதரி இன்றைக்கு குற்றப்பட்டு நிற்கிறாங்களா? மற்றவர்களை குற்றப்படுத்தி நீ குற்றப்பட்டு நிற்காதே. நானும் நீங்களும் ஜெபிக்கிறவர்கள்,
வேதத்தை வாசிக்கிறவர்கள். ஆனால் நீங்கள் நானும் ஒரு நாளும் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. அதான் மத்தேயு 22:39 சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூறு. நீ உன்னிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போல நீ பிறரிடத்தில் அன்பு கூறு என்று வேதம் சொல்கிறது. அதுதான் நம்முடைய சரீரத்தை கத்தியால் அறுத்துக் கொள்ளுமா, அவ்வளவு அன்பு. அதை விடுங்க, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளை இருக்கிறாங்க, அவங்க ஒரு ₹1 கோடி அதிபதியா ஆயிட்டாங்க. நல்ல வசதி, நல்ல காரு பங்களா இருக்கிறது. ஆனா அவன் மீது நாம் பொறாமை கொள்வோமா? அவன் மீது நம்மளை கசந்து கொள்வோமா? நமக்கு நம்முடைய பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பதுதான் நமக்கு மேன்மை. அதே போல மற்றவர்கள் ஆனால் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது குறைச்சல் வரும். ஏன்? தேவ அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை. தேவனுடைய அன்பு இருக்குமானால் நிச்சயமாக அவர்களை நாம பொறாமையாக நினைக்க மாட்டோம், பொறாமையாக எண்ண மாட்டோம். நம்முடைய பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது சந்தோஷப்படுகிறோம். மற்றவர்கள் ஆசீர்வாதம் எல்லாம் நிச்சயம் மற்றவர்கள் ஆசிரியக்கப்படும் பொழுது நம்மளை பொறாமை கொள்கிறோம். பாருங்க, ஒரு 2 கருத்து சொல்லி நான் உங்களிடத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஒரு கார் வைத்திருப்பார், நல்ல விசுவாசி தான், கார் வச்சிருப்பாரு. காரே இல்லாத ஒரு சகோதரன் விசுவாசி என்ன செய்யறான், பக்கத்து வீட்டுக்காரங்க பைக் வாங்கினா பொறாமை, பைக் வாங்கிட்டானா. ஒரு பெரிய மாடி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன வீடு கட்டுவாங்க, பொறாமை நினைப்பாங்க. இவங்க மாடி வச்சிருக்காங்க, அதை பார்க்க மாட்டாங்க, அந்த மேன்மை பார்க்க மாட்டாங்க, மற்றவருடைய குறை. அவன் நல்லா இருக்கிறான் என்று சொல்லிதான் குறை. சிலர் ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்கும், பெரிய ஊழியம் இருக்கும், அவன் சின்ன ஊழியத்தை செய்வாங்க, பொறாமை. அந்த பொறாமை நம்மிடத்திலிருந்து மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சுபாவத்தை நாம அறிந்தவர்கள். அதனாலதான் மற்றவர்களை குறித்து பொறாமைப்படாது. அன்பு சகல பாவங்களையும் நீக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. நம் அன்போடு கூட இருக்கும் பொழுது மற்றவர்களை நாம் நேசிக்க முடியும். தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும். பைபிள் வாசிக்கிறோம், பைபிள் வாசிக்கணும்னு சொல்ல, பைபிள் நன்றாக வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். ஆனால் அந்த வேதத்தின்படி நானும் நீங்கள் நடப்பது இல்லை. அதை நாம் மறந்து போகிறோம். ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு சாந்தமுள்ளவர். அவர் நமக்காக அடிக்கப்பட்ட பொழுதும் நம்மளை மன்னித்தாரே. ஆண்டவரே இவர்களை மன்னிங்க என்று சொன்னாரே. அந்த சுபாவம் உங்களிடத்தில் என்னிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் பசியா இருந்தால் ஆகாரம் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டேன், மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசினேன். ஆண்டவரே, நாவை மன்னிங்க ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்கள். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாம் யாரை அவதூறாக நாம் பேசினோமோ, வேதனைப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் சொன்னோமோ, ஆண்டவரே இதிலிருந்து நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை நீர் தாங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறவர்கள், நானும் நீங்கள் ஜெபிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஆனால் அதன்படி நீங்கள் நடக்காதபடிக்கு இருக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்றையிலிருந்து ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் எனக்கு வர வேண்டும், உம்முடைய அன்பு வேண்டும் ஆண்டவரே. நீர் இருப்பீர், நீர் யாரையாவது குற்றப்படுத்தவில்லையே, ஒரு நபரை கூட குற்றப்படுத்தவில்லை ஆண்டவரே. இன்றைக்கு நான் மற்றவர்களை குற்றப்படுத்தி நான் குற்றப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என் குற்றத்தை மன்னிங்க ஆண்டவரே. மற்றவர்களை நான் இனி குற்றப்படுத்தாதபடிக்கு நீர் ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, என்னுடைய குறைவை நான் நினைத்து ஆண்டவரே மற்றவருடைய குறைவை நான் மறக்கணும் ஆண்டவரே. என்னுடைய குறைவை நான் நினைத்து நான் அதிலே இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். அந்த சகோதரனை விட, அந்த சகோதரியை விட என்னிடத்தில் எவ்வளவு பெரிய குறை இருக்கிறது, அவர்களை நான் பார்க்கல ஆண்டவரே. என் குறையை மன்னிங்க ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்கள் குறைகளை மன்னிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்பாய், வேற எதையும் அறுக்க மாட்டாய். நீ மற்றவர்களுக்கு விரோதமாய் புறங்கூறினால் அதைத்தான் நீ மறுநாளில் அறுக்க போகிறாய். மற்றவர்களை குறித்து நீ மேன்மையா சொல்லுவாய், ஆனால் மறுநாளில் மற்றவர்கள் உன்னை மேன்மையாய் சொல்லுவார்கள். இதுதான் வேதம். இன்றையிலிருந்து ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது ஆண்டவரே. அந்த குறை சொல்கிற ஆவி என்னை விட்டு மாறுவதாக. இயேசுவின் நாமத்தால எங்களை விட்டு குறை சொல்கிற ஆவி மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் உடையவர்களாக இருக்கும்படிக்கு நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே.
கிருபை செய்யறக்க நன்றி. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபித்தபடினால் இவர்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகுவதாக. இவருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கணவன் மனைவி ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வயல் தோட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வியாதி பலவீனங்களை நீக்குவீராக. ஆண்டவரே, கிருபை உள்ள கரத்தில் தர பிசாசுடைய கிரியைகள் இவளுக்கு உரமா எழுமுமானால் அவருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தை வீட்டுகள் தெளிக்கிறேன். மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லிசின வல்லமைகள் இவளுக்கு விரோதமாக எழும்பாதபடி காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, காத்து வழி நடத்திருக்க நன்றி. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.